குடியாத்தம் அருகே பொங்கல் விழாவில் ஒரு தலைப்பட்சமாக காதலித்து பெண் கேட்டு தராததால் விரக்தியில் பெண்ணின் தந்தையிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை கத்தியால் வெட்டிய பெண்ணின் தந்தை. மருத்துவமனையில் அளப்பறியில் செய்த வெட்டுப்பட்ட இளைஞர். வெட்டிய நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த அருண்குமார், அதே பகுதியைச் சேர்ந்த பாலு மற்றும் தீபா தம்பதியினருக்கு 3 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளை உள்ளன. இதில் மூத்த மகளான மதுமிதாவை அருண்குமார் என்பவர் ஒரு தலைப்பட்சமாக காதலித்து வந்ததாகவும், பாலு வீட்டிற்கு சில மாதங்களுக்கு முன் பெண் கேட்டு சென்றுள்ளனர். பாலு மற்றும் தீபா இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்காததால் அருண்குமார் பாலு மற்றும் தீபா குடும்பத்தின் மீது கோபத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் இது சம்பந்தமாக இரு தரப்பினரும் தகராறு ஏற்பட்டு காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்து பின்னர் சமரசம் பேச்சு முடித்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மாட்டுப் பொங்கல் என்பதால் செம்மேடு கிராமத்தில் பொங்கல் விழா நடத்தப்பட்டது. அந்த விழாவில் அருண்குமார் தம்பி டெல்லி பாபு மற்றும் மதுமிதாவின் தந்தை பாலு இருவரும் ஒன்றாக டான்ஸ் ஆடி கொண்டிருந்த போது டெல்லி பாபுவிடம் அண்ணன் அருண்குமார் வந்து, அவன்தான் எனக்கு பொண்ணு தரவில்லை, நீ ஏன் அவனிடம் சேர்ந்து டான்ஸ் ஆடுகிறாய் என்று கேட்டதாகவும், இதனைத் தொடர்ந்து பாலுவிடம் அருண்குமார் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது பாலுவின் மனைவி தீபாவையும் மற்றும் சஞ்சனா வயது 19 என்ற பெண்ணையும் அருண்குமார் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாலு கத்தியால் அருண்குமாரை வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் இருந்த அருண்குமார் மற்றும் தீபா மகள் சஞ்சனா மூவரையும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மருத்துவமனையில் சிகிச்சையின் போது மது போதையில் இருந்த அருண்குமார் அவதூறு வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் மேல் சிகிச்சைக்காக அருண்குமாரை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் கிராமிய காவல்துறையினர் அருண்குமாரை வெட்டிய பாலுவை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு தலை காதல் பெண் கேட்டு தராத விரக்தியில் பொங்கல் விழாவின் போது பெண்ணின் தந்தையிடம் தகராறு ஈடுபட்டதால் பெண்ணின் தந்தை கத்தியால் வெட்டிய சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேர்த்து டிஎஸ்பி லைனில் பச்சை சாப்பிட்டு அக்கா பேர் மதுமிதா, அவர் அக்கா பேர் பாபுக்கு, அவன் பேர் சந்தனா, என் தம்பி பேர் பிரகாஷ். எங்கள் அக்கா பொண்ணு கேட்டாங்க, எங்கள் அம்மா வரல. எங்கள் அக்காவுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு லவ் பண்ணுறேன். அக்கா அவங்க வந்து எங்கள் அக்கா நல்ல பையன் சொல்லிட்டு பொண்ணை கேட்டேன். எங்கள் அம்மா தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் இன்னைக்கு எங்கள் ஊரில் போகணும் மாறி சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் 3 பேர் ஒன்றா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. எங்கள் அப்பா அம்மா நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தால் ஒரு குடும்பம் யார் இருந்தாலும் பிடிக்காது எனக்கு. அது இன்னைக்கு சாயந்தரம் வந்து வேணுன்ட்டு எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா வச்சிருந்தான். எங்கள் அப்பா கூட வந்து தூங்கிக்கிறது. அவன் தம்பி வந்து டான்ஸ் ஆடி விட்டான். அவன் தம்பி வந்து டான்ஸ் ஆடி விட்டான். அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கல. இன்னும் என்ன பண்ண சொல்லு. நான் போனேன். அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் பிரச்சனை கேட்டுக்கிட்டு அவங்க தலையை பிடிச்சி எட்டி வச்சு மாறி எட்டி வச்சு எடுத்துன்னு போனோம். எடுத்துன்னு போயிட்டு அவங்க அம்மா கள்ளத்துக்கு அடித்தாங்க. எல்லாருமே பார்த்தாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்தாங்க. போகலாங்க எல்லாருமே பார்த்தாங்க. அவங்க கத்தி எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மாவை அர்த்தம். ஆனால் நாங்கள் வந்து
போட்டு என் கையில் ஒரு கத்தி கூட இல்லை, ஒரு பிளேடு கூட இல்லை என் கையில். அவனை அடிக்கிறதுக்கு அதெல்லாம் போகல, சண்டைன்னு சொல்லிட்டு போனோம். வேலைக்கு கூட்டினத்துக்கு தான் போனோம். அவன் கத்தி வச்சுக்கிட்டு அவனே அவன் கையை வெட்டிக்கணும், எங்கள் அம்மா கையை வெட்டிட்டான். எங்கள் அம்மா கையை வெட்டிட்டு அவன் கையை அவனே அறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவனே ஆம்புலன்ஸை இது பிளான் பண்ண மாதிரி இருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆம்புலன்ஸ் வரும், 5 நிமிஷம் உடனே எப்படி ஆம்புலன்ஸ் வரும்? அந்த போட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் எப்படி வருது? ஒரு செகண்ட்லேயே வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை சார், ஏதாவது வேணும்னே வம்பிழுத்து எப்போயுமே கத்தி கையோடு தான் சுற்றுவான். எப்போ பார்க்குறோனோ அப்போ வந்து